ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். 10 நாள், 15 நாளைக்கு மேலேயாச்சு நான் வீடியோ போட்டு. இருந்த போதிலும் எனக்கு டைம் கிடைக்காதனால இதைத்தான் நான் உங்கள்ட்ட கூறுகிறேன். வேற எதையும் சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா உண்மைய தானே பேசணும். உண்மைய பேசாம அதே இத சொல்லி உங்கள்ட்ட குழப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஏதாவது பேசும்போது நமக்கு ஒரு பிரயோசனமான வாழ்க்கைக்கு பிரயோசனமான வார்த்தைகளாக இருக்கணும். ஒருவருக்கு புரிந்து கொள்ளும் ஒருவரை இப்ப நான் இருக்கிறேன் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கலைங்கும் போது அந்த இடத்துல அந்த புரிந்து கொள்ள முடியாத தன்மை ஏன் உருவாகுது என்றால் அவர்களை நினைத்து நம்மளுடைய மனதில் பயமும் அச்சமும் அதே மாதிரி ஒரு உணர்வு இல்லாத ஒரு நட்பிடம் நம்முடைய உணர்வை பற்றி சொல்லும் போது அங்கே உண்மையிலேயே நம் மனதில் ஏற்படும் பயங்களும் அந்த அச்சமும் தான் மனிதனுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. மற்றபடி ஒருவருக்கொருவர் நம்மளுடைய நட்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது தைரியத்தை நாம வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம எடுக்கிற முடிவுகளும் அந்த முடிவுகளில் இருந்து நன்மைகள் பிறக்கும் போது அங்கே எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். அதற்கு மெயின் காரணமே நம்மளுடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்கிவிட்டு நம் மனதில் நினைத்த நட்புகளுடைய உறவுகளை நமக்கு பிடித்தவர்களிடம் நாம பங்கு கொள்வதுதான் முக்கியமாகவே நாம கருத வேண்டுமே தவிர பயத்தையும் அச்சத்தையும் தவற விடுங்கள். ஏனென்றால் நம்ம மனசுல எத்தனையோ காலகட்டங்கள் கடந்து போயிருச்சு. அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம தவற வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு மெயின் காரணமே இந்த பயமும் அச்சம் தான். இந்த பயத்தையும் அச்சத்தையும் நம்ம போக்கி விட்டோம்னா மனிதருக்கு மனிதர் ஒருவருடைய பகிர்ந்து கொண்டு ஒருவருக்குரிய நன்மைகளை செய்து கொண்டு வாழ்க்கையை சுவராஜ்யமாக வாழலாம். இந்த சுவராஜ்யமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இந்த பயத்தையும் அச்சத்தையும் போக்கிவிட்டு நாம எப்போதுமே கடமைகளை செய்து கொண்டு நட்பை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்று நான் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.